என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. செல்வ பெருந்தகை வெர்சஸ் பிரவீன் சக்கரவர்த்தி. யாருக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்கும்? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளது. முதல்வர் விஜயின் தாவிக்க எளிதில் வெல்ல வாய்ப்பு இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடம் வழங்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில தான் காங்கிரஸ் கட்சியில் ராஜ்யசபா எம்பியாக கடும் போட்டி நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி இடையே கடும் போட்டி உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சி.வி. சண்முகம். இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். ராஜ்யசபா பதவிக்காலம் 6 ஆண்டுகளாகும். சி.வி. சண்முகத்தின் பதவிக்காலம் 2028 ஜூன் வரை இருந்தது. ஆனால் அவர் எம்எல்ஏவான நிலையில் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் 2 ஆண்டு பதவிக்காலம் மீதம் உள்ளது. இந்நிலையில் தான் சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி இடத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது தனிப்பெரும் கட்சியாக முதல்வர் விஜயின் தாவேகா தான் உள்ளது. இதனால் எளிதாக தாவேகாவால் ராஜ்யசபா எம்பி பதவிக்கு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற வைக்க முடியும். ஆனால் இந்த ராஜ்யசபா எம்பி பதவியை தாவேகாவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கோரியது. நேற்றைய தினம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் முதல்வர் விஜயை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கார். இதையடுத்து இன்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் விஜயை சந்தித்து ராஜ்யசபா இடத்தை தங்களுக்கு வழங்கும்படி கோரிக்கை வைத்திருந்திருக்கார். கிரிஷ் சோடங்கர் விஜயை சந்தித்து சென்ற அடுத்த சில மணி நேரங்களிலேயே ராஜ்யசபா சீட் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டது. இது தொடர்பாக தாவேக தலைவரான முதல்வர் விஜய் வெளியிட்ட அறிவிப்பில் இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது என்று கூறியிருக்கார். இதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டு இருப்பது உறுதியாகி உள்ளது. இந்த ராஜ்யசபா எம்பி பதவியை பிடிக்க காங்கிரஸ் கட்சியில் தற்போது 2 பேர் இடையே கடும் போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. ஒன்று பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்டாக உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு துறையின் தலைவராக உள்ளார். இவருக்கும் விஜய்க்கும் நல்ல உறவு உள்ளது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விஜயை சந்தித்து பேசினார். ஆனால் அது நடக்கவில்லை. இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைய முக்கிய நபராக இருந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி தான். இந்நிலையில் தான் அவர் ராஜ்யசபா எம்பி பதவியை எதிர்நோக்கி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த லிஸ்டில் 2வது இடத்தில் இருப்பவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை. இவர் விரைவில் தனது காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். மேலும் நடந்து முடிந்த தேர்தலிலும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு செல்வ பெருந்தகை தோல்வியை தழுவினார். இந்த தொகுதியில் செல்வ பெருந்தகை 93,365 வாக்குகள் வாங்கி 2ஆம் இடம் பிடித்த நிலையில் தாவேக வேட்பாளர் தென்னரசு 1,47,611 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். தற்போது செல்வ பெருந்தகை எம்எல்ஏ பதவியை இழந்துள்ளதோடு விரைவில் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை பறிகொடுக்க உள்ளார். இதனால் அவர் ராஜ்யசபா எம்பியாக முயன்று வருகிறார். செல்வ பெருந்தகை ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அதன் அடிப்படையில் தமிழக ராஜ்யசபா வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மல்லிகார்ஜுன கார்கே மூலம் காய் நகர்த்த தயாராகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இருப்பினும் இந்த ரேஸ்லில் செல்வ பெருந்தகையை விட பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை 2 ஆண்டு மட்டுமே ராஜ்யசபா பதவி என்பதால் பிரவீன் சக்கரவர்த்தி மறுப்பு தெரிவித்தால் அதிர்ஷ்டம் செல்வ பெருந்தகை பக்கம் வரலாம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். இதனால் தாவேக தயவில் தமிழகத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் ராஜ்யசபா எம்பியாவது யார் என்பதை பார்க்க நாம் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.
இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.